படம் மிக அருமையாக உள்ளது. முதலாளித்துவத்துக்கு எதிரான கம்யூனிசத்தின் போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக அந்த காலத்தில் இருந்தது என்பதை மிக தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதில் எப்படி கம்யூனிசம் முதன்மையாக இருக்கிறதோ அதை இந்த படத்திலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். வீர வணக்கம் மிக அருமையாக உள்ளது. கண்டிப்பா அதுதான் சொன்னேன்ல நான். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இந்த படத்தின் மூலமாக இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இரண்டாவது, முதலாளித்துவத்துக்கு எதிரான கம்யூனிசத்தின் போராட்டம் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வீரியமாக இருந்தது என்பதை தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். இது மிக ஒரு முக்கியமான மெசேஜ். ஓகே, தேங்க்யூ. அருமையாக இருக்கு, பார்க்க வேண்டிய படம். வர தலைமுறைகளாம் பார்த்தா அருமையாக இருக்கும். சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். டெக்கரேஷன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திரைப்படம் நல்லா நடிச்சிருக்கிறார். மெசேஜ் இருக்கு. ஓகே, இருக்கலாம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கம்யூனிஸ்டுக்காக எடுத்த படம். நல்ல படம். வீரவணக்க படம் நல்லா சிறப்பாக இருக்குது, பார்க்க வேண்டிய படம் தான். கம்யூனிஸ்ட் தோழர்களை பற்றி அந்த உரிமை போராட்டத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு துவங்கின காலத்தில் இருந்த கிருஷ்ணபிள்ளையை பற்றி எங்களை போன்ற தலைமுறையினருக்கு தெரியாது, இப்போ வருகின்ற இளைய தலைமுறைக்கும் தெரியாது. ஆனால் கிருஷ்ணபிள்ளையை பற்றி இந்த படத்தில் சமுத்திரக்கனி மூலமாக மிக சிறப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. வீரவணக்க படம் மிக சிறப்பு, நல்ல படம். கம்யூனிஸ்ட் தோழர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் பொது உடைமைவாதிகள் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு படம், பார்க்கணும். வீரவணக்கம் படம் அருமையான படம். இது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய படம். நல்லா ஒரு அருமையாக சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. பரத் நடிகரும் நல்லா நடிச்சிருக்காரு. இது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னே இதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே நடந்தது. இது ஒரு திண்டிவனம் சைடு கிராமப்புறம்லாம் இந்த ஆதிக்க சக்தி, இந்த ரெட்டியார் மொயிலியார் இவங்கெல்லாம் ஊர் உள்ள செருப்பு போட்டுன்னு போகக்கூடாது, நம்ம மக்களை டவுல் போட்டுன்னு போகக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய இருந்தது. அது எங்களுடைய நாங்கள் நேரடியாக பார்த்து நாங்களே இது போராட்டம்லாம் பண்ணி அந்த ஊரில் அந்த போராட்டம்லாம் நிறைவேற்றி அந்த அடிமைகளை ஒழிச்சு இருக்கிறோம். பிரிட்டிஷை வச்சு தான் ஆதிக்க சக்தியே இவங்க பண்ணாங்க. சாதின்றதே இவங்க தான். பிரிட்டிஷ் சாதி பண்ணல, சாதின்றதே இவங்க தான் பண்ணாங்க. நூறு படம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பட சிந்தனை வராது. இது சிந்தனையான படம், மக்களுக்கு தேவையான படம். இது மக்கள் நிறைய பேர் பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க புள்ளியோடைய வளர்ப்பெல்லாம் ஒழுங்காக இருக்கும். இந்த படத்தை பார்த்தா ஒழுங்காக இருக்க, நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க. அருமையாக இருக்குங்க. தாழ்த்தப்பட்ட மக்களில் வஞ்சித்தவங்களை அது மாரி இருக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், பிரிட்டிஷ்கார காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை கேரளாவிலேருந்து எப்படி ஒடுக்கப்பட்டவங்களா வச்சுருந்தாங்கன்றத கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. பாத்திரத்தோட ஒன்றிணைஞ்சிருக்காரு அவர் வாழ்ந்திருக்காரு, அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு அவர். இல்லை, பழைய படம் மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அதை கொண்டு வர முடியும். இப்போ இருக்கவங்களுக்கு மாதிரி அதை எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா ரியலாக அந்த காலத்தில் தான் இந்த இது நடந்திருக்கு. அதை அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் அதை கொண்டு வரணும். அதனால் ரொம்ப பழைய படமாலாம் இல்லை, அது பாத்திரத்துக்கு அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அனைத்து சமூகத்தரும் கண்டிப்பாக பார்க்கணும். திராவிடம் தமிழ், அதாவது கம்யூனிஸ்ட் ஈக்குவலா திராவிடத்தை கொண்டு வந்திருக்காங்களே, அதே கடைசியில் திராவிடத்தை கொண்டு உள்ள ஊதிருக்காங்க.
இல்லை. வீர வணக்கம் உண்மையில நல்லா இருக்கு. எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது நாட்டுக்குள்ளே இருக்கிற சுரண்டல், அதாவது ஏழை எளிய மக்களுக்கான எதிரான சுரண்டலை பற்றி சொல்லியிருக்காங்க. எஜமானர்கள் அந்த காலத்தில் ஏழை மக்கள் எப்படி சுரண்டுனாங்க, ஜாதி மூலமாக என்னென்ன அக்கிரமங்கள் நடந்துச்சுங்கிறத சமுத்திரக்கனிங்கிற ஒரு போராளி மூலமாக எடுத்து வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய படம். ஒரு 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 விஷயத்தை சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் சுதந்திரத்துக்காக மட்டும் இல்லை, ஜாதி சுரண்டல் எல்லாமே இருந்துச்சு. அது எப்படி அதிலிருந்து மீண்டு வந்ததுக்கான வழிகளை சொல்லியிருக்காங்க. எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இல்லை. அவங்க இணைக்கிறதுக்காக நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இணைஞ்சது தான். எல்லாமே யாரையும் நம்ம பிரித்து பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு சொல்லி தான் நானும் வந்தோம். ஸோ வீர வணக்கம் அப்படிங்கிறது நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முழக்கம். அந்த முழக்கத்துக்கு அந்த பேரை கேட்டோன்னு தான் நானும் வந்தேன். சரி, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க 1940 சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எந்த அளவுக்கு மறைமுகமாக இருந்து உழைக்கும் மக்களை ஒரு அடியில் செங்கொடிக்கு கீழே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கரு. முழுக்க முழு நேர அப்போ இருந்த முழு நேர தோழர்களுடைய லைஃப்பை தான் படமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விவசாய சங்க தொழிலாளர்களையும் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் தோழர்கள் எப்படியெல்லாம் போய் அணுகுமுறை எப்படியெல்லாம் அவங்கள சந்திச்சாங்க, எப்படிலாம் அந்த அவங்களுக்கு இருந்த பயத்தை போக்கி எப்படி அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம்னா என்ன, கம்யூனிஸ்டுகள்லாம் யார், அவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தின் மூலிமா அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை இயக்குனர் பிரதிபலிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் சமுத்திரக்கனி என்ன, அதுக்கப்புறம் பரத் சார், இவங்க எல்லாருமே மிக அழகாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஆதரவாளராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய தோழர்களாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இது பண்ணாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு அவங்க உள்ளே இறங்கி அந்த கதையை உள்வாங்கி அந்த தோழர்களுடைய வாழ்க்கை முறையை ஏற்று அவங்க ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிப்பை அவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீரவணக்க படம் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மேக்ஸிமம் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.